உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. உடைய திருநாமத்தையே உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் உயர்ந்த கண்மலையானவரே, எங்கள் உயர்ந்த கண்மலையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய திருநாமத்துக்கு மகிமை, 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 மகிமை. ஆச்சரியமானவர், அதிசயங்களை செய்கிறவர், எங்கள் புகலிடமானவர், மறைவிடமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. நன்றியோடு கூட உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சகல மகிமைக்கும் பாத்திரரே, சகல மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவே ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி, 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு கூட துதித்து உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் போதுமான தேவன், நீர் எங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ள தேவன். உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவே ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு கூட துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றியோடு கூட உயர்த்துகிறோம். உடைய திருநாமம் மகிமைப்படுவதாக, உடைய திருநாமம் மகிமைப்படுவதாக, உடைய திருநாமம் மகிமைப்படுவதாக இந்த கால வேளையில. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆசையெல்லாம் நீரே, எங்கள் தேவையெல்லாம் நீரே, எங்களுக்குரிய எல்லாமாயிருக்கிறவரே உமக்கு நன்றி. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுதேவா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. எங்கள் ஆசையே, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே
எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? என் வாழ்க்கையில் இல்லாம இருந்து வழி நடத்துகிற பரிசுத்த தெய்வமே, உம்மை ஆராதிக்க வந்து நிற்கிறோம். தேவ ஆவியானவர் பிரசன்னத்தினால் மகிமையினால் நிறைத்து நடத்த போகிற முடிக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஆண்டவரை ஆராதிக்க? அல்லேலூயா. இன்னொரு சத்தம் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உற்சாகத்தோடு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி யாவருமாய் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. அவர் ஒடுக்கப்படுகிற அனைவருக்கும் அடைக்கலமான தேவன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. அடைக்கலமே புகலிடமே, அடைக்கலமே புகலிடமே. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. அவரை தேடுகிற யாவரையும் அவர் கைவிடாமல் காக்கிற தேவன் அவர். நாடி தேடி வரும் மனிதர்களை நாடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை நாடி கைவிடுவதே இல்லை. ஒரு போதும் கைவிட மாட்டீர், ஒரு போதும் கைவிட மாட்டீர். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து
களி கூர்கிறேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஒரு நாளும் மறக்காத தேவன் அவர். நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாமல் நம்பிக்கையின்படியாக நடத்துகிறவரை சந்தோஷமாய் உயர்த்தி நாம் பாடுவோம். வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. அவரை நாமம் அறிந்தவர்கள் அவரை நம்பி துதிப்பார்கள், அவர்களை களி கொண்டு மகிழ்வார்கள். உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள். உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள். களி கூர்ந்து மகிழ்வார்கள், களி கூர்ந்து தினம் மகிழ்வார்கள். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. அடைக்கலமே புகலிடமே, அடைக்கலமே புகலிடமே. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வானத்து நேராக உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்த, ஆண்டவரே உம்மை துதிப்பதே எங்கள் வாழ்க்கையினுடைய மேன்மை. ஆண்டவர் உம்மை துதிப்பதே எங்கள் வாழ்க்கையினுடைய மேன்மை. என்னால் உம்மை துதிக்கத்தக்க
கிருபைகளுக்கு தந்தருளும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க, உம்மை என்னாலும் துதித்து மகிழ எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுக்காக ஜீவனை தந்தவர், எங்களுக்காக பரத்தை விட்டு இறங்கி வந்த தேவனே, உம்மை துதித்து உயர்த்தி எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட இணைந்து பாடுவோம். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா என்று சொல்லி சந்தோஷமாய் நாம் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. இம்மட்டுமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்தவரை உயர்த்தி நாம் பாடுவோம். கண்மணி போல காத்து கொள்வதா, உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல காத்து கொள்வதா, உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. நம்மை பெயர் சொல்லி அழைத்தவரை நன்றியோடு கூட பாடுவோம். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஆவினாலே நம்மை நிறைத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. ஆவியில் நம்மை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிலைத்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் நிறைவேறாமல் போகாது. அவர் நிச்சயமாய் செய்து முடிக்கிற ஆண்டவர்.
வாக்குமாறா தேவன் உண்மையுள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி செல்லுவி. வாக்குமாறா தெய்வம் நீர் உண்மையுள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி செல்லுவி. உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம். ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. கண்மணி போல காத்து கொள்வதா, உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. அல்லேலூயா அல்லேலூயா. அவரை துதிப்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய பலன். ஆமென். அவரை துதிப்பதே நம்முடைய பலன். அவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் பலனானவர். ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்கள் பலனாகிய கர்த்தர் நீ, என் வாழ்க்கையில் எல்லா பலனும் நீரே, என் வாழ்க்கையினுடைய பலன் அளிக்கிறவர் நீரே. இம்மட்டுமா என் வாழ்க்கையில் பலன் கொடுத்தவரே உமக்கு நன்றி. அன்று கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதுவரையிலாக நீ நடத்தி வந்த நீர் கொடுத்த பலனுக்காக நன்றி, உடைய அபிஷேகத்திற்காக நன்றி. சகல துதிக்கும் கணத்திற்கும் பாத்திர எங்கள் தூயவரே, எங்கள் துணையாளராக இருக்கிறவரே, சகல மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதிக்கும் பாத்திரரே, இந்த தேவனுடைய பலத்தினா இடைகட்டி நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமா அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, இந்த துணையாளரே என்று சொல்லி சந்தோஷமாய் அவரை உற்சாகமாய் நாம் பாடுவோம்.
உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட ஆண்டவர் உனக்கு பார்த்து நாம் பாடுவோம். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாளரே. அவர் நாமம் அறிந்த நம்முடைய வாழ்க்கையில நம்மை விடுவித்து உயர்த்துகிறவர். நன்றியப்பா. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திர நீர் அல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீர் அல்லவோ. துதிக்கு பாத்திர நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை யாவருமாய் எழும்பி நின்று ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாளரே. அப்படி கால்கள் சரிக்கிற போதெல்லாம் நம்மை தாங்குகிற தேவனாக இருந்தாரு. ஒரு நன்றியோடு கூட உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உயர்த்தி பாடுவோம். தாங்கினீரே தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. எந்த கால்கள் சரிக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்த கால்கள் சரிக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையா. மறைவிடமே எந்த தாவரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே. மறைவிடமே எந்த தாவரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே,
தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே. ஆண்டவரே, நாமம் அறிந்த எங்களுடைய வாழ்க்கையில இது வாஞ்சையா இருக்கிற வாழ்க்கையில உயர்த்துகிற தேவன் நீ, உயர்த்துகிற தேவன் நீ. ஹalleluya. ஓடபல ஷபலகந்தன மலபலபா, உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை யாவருமாய் உண்மையோட ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கடத்திக்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மணவாளரே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. கரங்கள் வானத்தை நேராக உயர்த்தி ஒருவருக்கே எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம், ஒருவருக்கே எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, ஒருவருக்கே மகிமை, ஒருவருக்கே புகழ், ஒருவருக்கே மாட்சிமை. பலகந்தனமா ஆராதனை ஆராதனை ஆராத உமக்கே ஐயா, ஆராத ஆராத ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்க
துதிக்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இயேசுவே மகிமையே எந்த மனவாளரே, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. ஒருவருக்கே துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, ஒருவருக்கே மகிமை ஏறெடுக்கிறோம். இம்மட்டுமா உடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி, தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. இது உடன்படிக்கையின் தேவனானவர், ஒரு நாளும் ஒரு வார்த்தையிலிருந்து விலகாது இருக்கிறவர். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல. மனிதன் மாறி போகலாம், தேவன் ஒரு நாளும் மாறாதவர், அவர் ஒரு நாளும் மாறாதவர். நம்மோடு கூட கொடுத்த வாக்கு தத்தம் அது உண்மையுள்ளது, அது நிச்சயம் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உம்மையே நம்புகிறோம், உம்மையே நம்புகிறோம். என் வாழ்நாள் முழுவதுமா உம்மையே சார்ந்திருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின, நாம் நம்பி வாழுகிறோம், அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாதவரே, மறவாமல் அவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா. அவரை நோக்கி பாடுவோம், ஆண்டவரே இதில் ஒரு நாளும் மறவாதவர். மறவாமல் இயேசுவே நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நிச்சயம் நிறைவேறும்,
நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றுகிறவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாதவரே நிறைவேற்றி இயேசுவே, மறவாமல் ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். மீண்டுமாய் மறவாமல் ஏசையா மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நாம் இருக்கிற இடங்களை முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீ நம்ப பண்ணின வார்த்தைகள் அது உண்மையுள்ளது. ஆண்டவரே என் வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்திரு, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு. அது நிச்சயம் வரும், அது நிச்சயம் வரும், அது நிச்சயம் வரும், அது நிச்சயம் வரும். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், மறவாமல் நினைப்பவரே ஏசையா. உங்களுடைய சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டட்டும். மறவாமல் இயேசுவே நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா. ரஷபலகந்தனமோ மறவாமல் இயேசுவே
வார்த்தைகளை சொன்ன தேவன், வாக்கு கொடுத்த தேவன், நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பீர், நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பீர். அதில் சந்தேகமில்லை. உடைய புதிய பலனோடு கூட எங்களை நிறைத்து நடத்த கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்நிய பாஷையோடு கூட ஓ ரபல ஷபல கந்தன மலபா, ஓ ரிபல கந்தன மலபா. உடைய வாக்கு தந்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு தந்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தத்தத்தில் இருந்து மாறாத தேவன். அவர் நிச்சயம் நிறைவேற்றுகிறவர், வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர், நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவர். ஓ ரபல ஷகரபல கந்தனமலமோ, ஓ ரிபல ஷகத்தரபலபல கந்தனமலமலமா. வாக்கு தத்தத்தின் தெய்வமே உமக்கு நன்றி, 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 நன்றி. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆவியானவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரு நாளும் மறவாதவர், எங்களை ஒரு நாளும் மறந்திடாத தேவன். தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் எங்களை மறவாமல் அணைத்து கொண்டு வருகிறவரே, உடைய கரங்களிலேயே எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களிலேயே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் போல் நடத்தி செல்வீரா. உடைய பரிசுத்த கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறீர். உம்முடைய திரு சமூகத்தில் ஒன்று கூட செய்வதற்கு எங்களுக்கு நீர் வாய்ப்பு கொடுக்கிறதற்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் எப்போதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோமோ அப்போதெல்லாம் நீர் அளவு கடந்த கிருபை எங்கள் வாழ்க்கையிலே தருகிறீர். நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது நாங்கள் வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், சோர்ந்து போகாமல், இடைவிடாமல் அல்லது உறங்காமல் தூங்காமல் எங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிற ஆண்டவர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் இந்த வேத பகுதியை படிக்கிறோம். இதன் மூலம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரே சத்தியத்தை தாரும். ஆண்டவரே, நாங்கள் இதை பிடித்து கொண்டு முன்னேறி ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தல். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு அற்புதமான வார்த்தை, ஒரு வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நிறைய நேரம் விரக்தியிலேயே வாழ்கிறார்கள். நான் சொல்கிறது எப்படின்னா, ஈவன் தே ப்ரே, நல்லா ஜெபம் பண்ணுகிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள், கர்த்தரை தேடுகிறார்கள், ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கிறார்கள், தே கிவ். அதே போல் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள். இவ்வளவு செய்த பிறகும் கூட நிறைய செய்கிறாங்க, ஆண்டவருக்காக நல்ல ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தரை தேடி எவ்வளோ விஷயங்கள் செய்த போதும் கூட அவங்க மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அல்லது அவங்க மனசுக்குள்ளேயோ அவங்க வாழ்க்கையோ ஏதோ ஒரு விதமான ஒரு வறட்சியோடே இருக்குது. சில நேரம் சில சொல்லுது, ஐயா பிரதர் நானும் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஒரு விதமான ஒரு விரக்தி, ஒரு விதமான ஒரு வறட்சி, ஒரு விதமான மனவேதனை என் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா ஜெபங்களுக்கும் வருவார்கள், எல்லா ஊழியங்களிலும் வந்து பங்கெடுப்பார்கள், கர்த்தருக்காக என்று சொல்லும்போது முன்னணியில் வந்து நிற்பார்கள், எல்லா ஆராதனைகளிலும் தவறாமல் கர்த்தரை வந்து தேடுவார்கள். இப்படி எல்லாம் இருந்த போதும் கூட ஏதோ ஒரு விதத்தில் they feel some spiritual dryness in many Christians. Even though they pray, they fast, they give, they serve. அவர்கள் கர்த்தருக்காக கொடுத்தும் ஜெபித்தும் உழைத்தும் எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டும் கூட அவங்க மனசளவில் ஏதோ ஒரு விதமான பாரத்திலும் ஏதோ ஒரு விதமான வறட்சியான சூழ்நிலையிலும் கூட இருக்கிறாங்க. அப்படி தான் நிறைய பேர் வாழ்கிறார்கள். ஆலயத்துக்கு வருகிற எல்லாருமே அந்த ரொம்ப நிறைவான நிலையில் சில நேரம் வருவதில்லை. மன ரீதியான பாதிப்புகளோடு, மன ரீதியான விரக்தியோடு தான் வருகிறார்கள். இந்த வேத பகுதி, இப்போ நாம் வாசித்த பகுதி, இதே நிலைமையில் ஒரு ஆரம்பகால கிறிஸ்தவன், அவர் தான் பவுல். ஒரு ஆரம்பகால கிறிஸ்தவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். அவருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அவரும் இதே மாதிரி நிலைமையில் தான் இருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, he has some problematic circumstances and also some unanswered prayer. அதாவது அவர் சொல்கிறாரு, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள் அவருக்கு வேதனை அளிக்கிறது. ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய போராட்டம், அது சரீரம், அது என்ன பிரச்சனைன்னு தெளிவாக சொல்லப்படலை. அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது ஒரு விதமான சரீர பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, சூழ்நிலை பிரச்சனையோ, பொருள் என்னவோ, ஏதோ ஒரு பிரச்சனை
அந்த பிரச்சனைக்காக ஒரு மனமும் வந்து ஜெபம் பண்ணுறார், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறார். அந்த வசனம் சொல்லுது, என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். அதாவது தொடர்ந்தேச்சியாக ஜெபம் பண்ணுகிறார், ஆனாலும் ஒன்றும் நடந்த பாடலை. எனவே ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணி இன்னும் நிறைவாக முடியாத இன்னொரு பக்கம் ஒரு விஷயம். இதனால் அவர் மனம் சோர்ந்து போய் அவருக்குள்ளேயும் இதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஒரு மாதிரி விரக்தியோட, ஒரு மாதிரி தடுமாற்றத்தோட, ஒரு மாதிரி மன ரீதியாக நொந்து போன நிலைமையில், ஆனால் என்னத்தை ஜெபம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு நாமளும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் ஒன்றும் நடந்த பாடலையே அப்படிங்கிற ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸோட, ஒரு கஷ்டத்தோட, ஒரு கசப்போடு அவர் இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு மிக உன்னதமான ஒரு சத்தியத்தை, இன்னும் சொல்லணும்னா அவருக்கு தேவையான ஒரு வாழ்நாள் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும். 2வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் மனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படும். இது 14 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் வேறு யாரும் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல். 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு கிடைக்கிறது. அதே சமயம் பிரச்சனைகள், போராட்டங்களும் வந்துருச்சு. அப்போ 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு இளம் கிறிஸ்தவனாக, ஒரு யங் ஒரு பாஸ்டராக ஆண்டவருக்கு முன்னாடி வந்து ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஆண்டவரே இந்த பிரச்சனை என் சரீரத்தில் இருக்குது, என் குடும்பத்தில் இருக்குது, இது எப்படியாவது மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஸோ ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளம் கிறிஸ்தவனாக அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல், ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணி அது நடக்கலை. ஸோ சம் ப்ராப்ளமேட்டிக் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் ஆல்சோ சம் அன்ஆன்சர்ட் ப்ரேயர். இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு விரக்தியோடு இருக்கிற ஒரு கிறிஸ்தவன், அப்போ தான் ஆண்டவர் ஒரு வாழ்நாள் வாக்குறுதியை கர்த்தர் கொடுக்குறார். அதுதான் 9வது வசனம். நான் இப்படிலாம் விரக்தியோடு இருந்து நான் ஜெபம் பண்ணேங்க, ஆண்டவர் அதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு பதில் சொன்னார். அந்த 9வது வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்ல. அதான் வசனம் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. இன்னொரு மொழிபெயர் சொல்லு, மை கிரேஸ் இஸ் ஆல் யூ நீட். நீ இதை வேணும் அதை வேணும் ஜெபம் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கப்பா, ஆனால் உனக்கு தேவையானது என்ன தெரியுமா, என் கிருபை தான் உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கிறார். இந்த சத்தியத்தை கர்த்தர் பவுலுக்கு சொல்லும்போது அவர் எந்த மிஷினரி பிரயாணத்தையும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் இயேசுவை சந்தித்து ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. அவர் இயேசுவை அந்த தமஸ்கு வீதியில் சந்தித்து ஒரு 5-6 இயர்ஸ்க்குள்ளே இது நடக்குது. இதுக்கு பிறகு தான் அவர் மிஷினரி ஊழியங்களை ஆரம்பிக்கிறார், பிரமிக்கத்தக்க பெரிய ஊழியங்கள்லாம் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப நிலைமையிலேயே ஆண்டவர் ஒரு ஆழமான விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறார். நீ போக போகிற பாதையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் கதை ஓடாது, நான் சொல்கிறேன் என் கிருபையே உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அதே தான். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, கடவுளுக்காக ஊழியம் செய்கிறீர்கள், கர்த்தரை தேடுகிறீர்கள், ஆண்டவருக்காக கொடுக்கிறீர்கள், எல்லா வகையிலும் கர்த்தரோடு இருக்கிறீர்கள். ஆனாலும் ஐ ஃபீல் சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். ஐயா என்ன ப்ரோ எல்லோ பண்ணுறோம், ஆனாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலைமையில் இருக்கிறேனே, என் குடும்பத்தை பற்றின ஒரு திருப்தி இல்லை, என் பிள்ளைகளை பற்றின ஒரு திருப்தி இல்லை, என் வேலையை பற்றின ஒரு திருப்தி இல்லை, என் எதிர்காலத்தை பற்றின ஒரு திருப்தி இல்லை, இதை பற்றியுமே ஒரு நிறைவற்ற நிலைமையிலேயே ஒரு மாதிரியாகவே நான் இருக்கிறேனே. ஆனால் நான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், போராடிக்கிட்டே இருக்கிறேன், எதோ பண்ணுறேன், ஆனால் எதுவும் மாறலையே. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்கிறத செஞ்சிட்டப்பா, இதுக்கப்புறம் என் கிருபையே உனக்கு போதும், என் கிருபையை உன்னை நடத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான விஷயம், உங்களாலையும் என்னாலையும் எதையும் மாற்ற முடியாது. இப்படி சொல்லலாம், உங்களாலையும் என்னாலையும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. உங்களாலையும் என்னாலையும், அல்லது ஒரு குடும்ப தலைவன் தலைவியாக இருப்பீங்கன்னா நீங்களே பர்ஃபெக்டாக உங்கள் குடும்பத்தை கொண்டு போயிட முடியுமா? நான் சொல்கிறேன் முடியாது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்களா, நீங்களே உங்கள் பொருளாதாரத்தை நிறைவாக கட்டி அமைச்சிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் ஒருவேளை உங்கள் எதிர்காலத்துக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்களா, உங்கள் எதிர்காலத்தை நீங்களே நல்லா பெஸ்ட்டாக மாற்றிக்க முடியுமா? முடியாது. உங்களால் முடிஞ்சதை தான் நீங்கள் செய்ய முடியும், உங்களால் இயன்றதை தான் நீங்கள் செய்ய முடியும். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தை தான் என் கிருபை உனக்கு போதும், உன்னால் முடிஞ்சதை செய், என் கிருபையே உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இளம் கிறிஸ்தவனாக, ஒரு யங் பாஸ்டராக தன்னுடைய ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்துட்டு அன்றைக்கு மன ரீதியான பல பிரச்சனைகள், ஒரு முள்ளோடு போய் ஜெபம் பண்ணுறார். ஏசப்பா இதை எப்படியாவது தயவு செஞ்சு மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிலாம் இருந்தால் வாழ முடியாதுப்பா, இப்படிலாம் இருந்தால் செய்ய முடியாது.
உன் வாழ்க்கைக்கு தேவை அன்றாட எல்லாமே கிடச்சிட்டா தான் நீ திருப்தியாக இருப்பியாலாம் கிடையாது. எல்லாமே இல்லாட்டியும் கூட என் கிருபையினால தான் நீ திருப்தியாக வாழ முடியும், என் கிருபையினால தான் நீ முன்னேறி போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை இன்றைக்கி வெளிப்படுது. ஒருவேளை இன்றைக்கி நான் சொல்கிறேனே, மேபி யூ ஆர் இன் ஃபெயிலியர், நீங்கள் ஒரு தோற்று போன நிலைமையில் இங்கே வந்து பிரதர் இதுக்காக ஜோம் பண்ணி ஒன்றும் மாறலை, இதுக்காக முயற்சி பண்ணி எதுவும் நடக்கலை, நானும் இதை எப்படியாவது ஆண்டவர் செய்வார்னு போராடிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் நடக்கலை, எதுவுமே மாறலை, ஆனால் நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கே இந்த பதில் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டேன், இனி என் கிருபையின் கைகளில் அதை கொடு, அதை நான் பார்த்துக்கிறேன், மை கிரேஸ் இஸ் ஆல் யூ நீட். உனக்கு தேவை நீ கேட்டது உடனே கிடச்சிடணும் அப்படிங்கிறது இல்லை, அது கிடைக்கும் வரைக்கும் முன்னேறி போகக்கூடிய கிருபை. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஒரு ஆழமான விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடைசி வரை போய் சேருவதற்கு நமக்கு தேவை, கேட்டதெல்லாம் கிடச்சிட்டா தான் கடைசி வரைக்கும் போவோம். இன்றைக்கி 10,000 ரூபா தேவை, உடனே ஆண்டர் கொடுத்துட்டா அடுத்து முன்னேறி, கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட அதிகமாக தேவை என்ன அப்படின்னா அவருடைய அளவு கடந்த கிருபை, அவருடைய அளவு கடந்த தயவு. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் எதுக்காக வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் மனுஷன்தான், இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. என் புள்ள வாழ்க்கையை எப்படியாவது நம்ம திசை திருப்பிடலாம், நீங்கள் அதுக்காக முயற்சி எடுப்பது நல்லது, முயற்சி எடுக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் சொல்கிறேன், நீங்கள் மனுஷன்தான், ஓரளவுக்கு தான் உங்களால் செய்ய முடியும், அதுக்கு மேலே அவர் கிருபை தான். என் எதிர்காலத்தை எப்படியாவது சூப்பராக மாற்றிடலாம், கரெக்ட், நீங்கள் அதுக்காக உழைக்கணும், யூ நீட் டு ஒர்க் அவுட், யூ நீட் டு, அதுக்காக நீங்கள் கடினமாக உழைக்கணும். ஆனால் அந்த கடின உழைப்பால் மட்டும் உங்கள் எதிர்காலம் நல்லா ஆயிடாது, அதை தாண்டி கர்த்தருடைய கிருபையால் தான். என்னுடைய பொருளாதாரம் அதை சரி செஞ்சிட முயற்சி பண்ணுறேன், கரெக்ட், நீங்கள் முயற்சி பண்ணணும், உழைக்கணும், எல்லாம் சரிதான். ஆனால் அதனால் மட்டும் செய்ய முடியுமா? கிடையாது. அதுக்கு மேலே அவருடைய கிருபை நமக்கு தேவை. இல்லையா? ஏன்னா நம்மளாம் மனுஷங்க தான், ஒரு அளவு தான் நம்மளால் போக முடியும், ஒரு அளவு தான் நம்மளால் செய்ய முடியும், அதுக்கு மேலே நம்மளால் முடியாது. எனவே இன்றைக்கு இந்த கிருபையினால் எப்படியெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை திசை மாறியது, எப்படிலாம் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்பதை குறித்து நான் சொல்கிறேன். இந்த தேவனுடைய கிருபையை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், எல்லாத்தையும் இந்த கிருபை உங்களுக்கு கொடுத்து வாழ வச்சிரும் அப்படின்னு நான் சொல்லலை. எதுவுமே இல்லாட்டி கூட இந்த கிருபை உங்களை நிம்மதியாக வாழ வைக்கும். ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் பார்த்துக்குவார். எப்படின்னா, தேவனுடைய கிருபையை யார் ஒருத்தன் புரிந்து கொள்கிறானோ அவன் எதை ஒத்துக்குவானா, இன்னொரு பக்கம் நம்மளால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு, அதாவது தன்னைத்தான் கிவ் அப் பண்ணிக்கிறான். ஆண்டவரே இதுக்கப்புறம் நம்மளால் முடியாது, இதை உங்கள் கிருபை தான்ப்பா. அந்த கிவ் அப் பண்ணிட்டாலே நம்ம மேலே உள்ள வெயிட் குறைஞ்சிருது, நம்ம மேலே உள்ள பாரம் குறைஞ்சிருது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு எளிமையான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். எனவே இந்த கிருபையினால் கர்த்தர் எப்படியெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்பதை குறித்து ரொம்ப சுருக்கமாக வேகமாக ஒன்றை படித்து நாம் நிறைவு செய்வோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாக தேவனுடைய கிருபை இருக்கிறது, அதை நாம் படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 9வது வசனம், அந்த 3 வரியை மட்டும் 12, தயவுசெய்து எல்லாரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமத்தை. 12வது அதிகாரம் 8, 9, அந்த என் பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்றார், அது வரைக்கும் மட்டும் வாசிப்போம். 8, 9 எல்லோரும் எடுத்துகிட்டு போய் நம்புகிறேன், சேர்ந்து வாசிப்போம். சரி. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். கரமுயர்த்தி சொல்லுங்கள், கரமுயர்த்தி. இயேசுவின் கிருபை எனக்கு போதும். என் வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள தேவனுடைய கிருபை எனக்கு போதும். அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் எப்படிலாம் அற்புதமான மாற்றங்கள் வந்தது, தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனை எப்படி உயர்த்த முடியும் என்பதை ரொம்ப சுருக்கமாக இன்றை படிப்போம். அதுதான் நமக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு வேத பகுதியை படிப்போம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13 முதல் 15. தயவுசெய்து நீங்கள் யாராவது ஒரு வாசித்து நீங்கள் உதவி செய்ய. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13 முதல் 15. தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது. போதும்.
இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுடைய மிக மோசமான கடந்த கால வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நான் ரொம்ப யோக்கியம்லாம் இல்லைங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் தூஷிக்கிறவனாக இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன், கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். இதை இன்னும் கூட விளக்கமாக சில இடங்கள் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம், நான் அதை எடுத்து வாசிச்சிட்டேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:4 சொல்லுகிறது, நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் நான் துன்பப்படுத்தினேன். அவர் எவ்வளோ மோசமானவருங்கிறத அவர் வாயால் அவரே சொல்கிறார். அதே போல் 26 அதே அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 9 முதல் 11, முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26 9 முதல் 11, தயவுசெய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம், பக்கம் 202. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூசணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அப்போ அவர் சொல்கிறார், தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக மோசமான கடந்த கால வாழ்க்கை குறித்து சொல்கிறார். இவ்வளோ மோசமானவனா, இவ்வளோ ஒரு இருளானவனாக நான் இருந்தேன். அப்படிப்பட்ட என் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னா, அப்போ தான் அதே 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது வசனம். இப்போ நீங்கள் தயவு செய்து வாசி. ஆமென். அந்த வார்த்தை சொல்லுகிறது, இவ்வளோ மோசமான கடந்த கால வாழ்க்கையை வச்சுருந்தவன் நான். என்னெல்லாம் பார்த்தா இவெல்லாம் நல்லவன் யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ மோசமானவனா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட மோசமான என் வாழ்க்கைக்குள் தேவனுடைய கிருபை பரிபூரணமாய் பெருகிற்று, தேவனுடைய கிருபை பரிபூரணமாக என் வாழ்க்கையில் வந்து பிரகாசித்தது என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையினுடைய எப்பேற்பட்ட இருளையும் மாற்ற முடியும். இந்த வசனம் தான் சொல்லுகிறது, நான் இவ்வளோ மோசமான இவ்வளோ இருளானவனாக நான் இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை என் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை பெருகினபடினால் என் வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாக திருப்பினார், தலைகீழாக மாற்றினார் என்று அவர் சொல்கிறார். எனவே நம் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான கடந்த கால மோசமான சூழ்நிலைகளை கர்த்தரால் மாற்ற முடியும். தேவனுடைய கிருபை பவுலுடைய எல்லா கடந்த கால இருளில் இருந்து அவனை மீட்டு அற்புதமான எதிர்காலத்துக்கான வழியை காட்டியது. எனவே இன்றைக்கி நான் சொல்கிறேனே, எல்லா ஆலயத்துக்கு வருகிற எல்லா கிறிஸ்தவர்களுமே ஒரு பிரைட் மைண்ட் செட்டோட ரொம்ப வெளிச்சமாக வந்து உட்கார்றாங்களான்னா நான் அது கண்டிப்பாக இல்லை. உண்மையிலேயே ஏதோ வந்து உட்காந்துட்டு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலேருந்து விடுதலையும் அடைய முடியாமல், தான் இருக்கிற மோசமான நிலைமையிலேருந்து விடுதலையும் அடைய முடியாமல், அதுவும் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சில் வந்து உட்காந்து எந்திரிச்சிட்டு போகிற நிலைமை தான் பெரும்பாலான வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லுகிறேனே, நீங்கள் எப்பேற்பட்ட மோசமான வாழ்க்கையில் இன்றைக்கி இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரதர் இதெல்லாம் சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயம் இது, அது மட்டும் இல்லை இதெல்லாம் என் வாழ்க்கையில் மாறவே மாறாது பிரதர், அப்படிப்பட்ட மோசமான பிரச்சனை இது, இதெல்லாம் என் வாழ்க்கைக்குள்ளே இதெல்லாம் எப்படியுமே இது தீரவே தீராது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பிரதர், இதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நான் சொல்கிறேன், தேவனுடைய கிருபையை கேளுங்க. இயேசுவே, நான் மோசமான ஒரு வாழ்க்கை எனக்குள்ள ஒரு என் வாழ்க்கைக்குள்ளே என் குடும்பத்துக்குள்ளே பாவிகளில் பிரதான பாவியாக இருந்த அப்போஸ்தலன் பவுலை நீர் உம்முடைய கிருபையின் பெருக்கத்தினால் நீர் திசை திருப்புவீரானால் என்னுடைய அடுத்த சந்ததியையும் ஒரு மாபெரும் வல்லமையுள்ள எதிர்காலத்துக்கு உங்களால் திருப்ப முடியும். அதற்கு வழி ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய மகத்தான கிருபை. அல்லேலூயா. எனவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். God can transform your past through his grace. ஆண்டவர் யாரையும் பார்த்து இவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லி துரத்தலை, கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. எனவே இந்த நாளில் இந்த வெரி ஃபர்ஸ்ட் திங், தேவனுடைய கிருபையை நாம் நோக்கி பார்க்கும்போது எப்பேற்பட்ட மோசமான கடந்த காலத்தையும் அவருடைய கிருபை மாற்றி அமைக்க முடியும். இன்றைக்கு நான் சொல்கிறது கடந்த காலம்னா இது முன்னாடி, இப்போ நான் இருக்கிற மோசமான, இப்போ நான் இருக்கிற கடினமான, இப்போ நான் இருக்கிற இயலாமை இல்லை, இப்போ நான் இருக்கிற போராட்டமான இந்த நிலைமையை கர்த்தருடைய கிருபையினால் மாற்ற முடியும். அல்லேலூயா. எனவே காட்ஸ் கிரேஸ் ரிமூவ்ஸ் த டார்க்னஸ் ஆஃப் த பாஸ்ட். ஸோ இந்த நாளில் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படி இருக்கிற இடங்களை சொல்லுவோம். இயேசுவே, உம்முடைய கிருபையுள்ள கரம் என் வாழ்க்கையை தலையிலாய் திருப்பட்டும். நீங்கள்
நீங்கள் சொல்லுங்கள் இயேசுவே, என்னுடைய அடுத்த சந்ததி இருளுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க, அவன் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரணும்னா ஒரே ஒரு வழி, பாவிகளில் பிரதான பாவியினுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபை பெருகினதினால் ஒரு மாற்றம் வந்தது. அதே போல் என்னுடைய அடுத்த சந்ததியின் மீது உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெருகட்டும். நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் பிள்ளைகள் பேர் இருந்தால் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணி முதல்ல, இயேசுவே என் வாழ்க்கையில் உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே, என்னால் என் வாழ்க்கையை மாற்றி ஐ கேன் லிஃப்ட் மை லைஃப் டுவர்ட்ஸ் த நியூ பாத். என்னால் என் வாழ்க்கையை புதுசாக கொண்டு போக முடியாது. கர்த்தருடைய கிருபை என் வாழ்க்கையில் பெருகும்போது மட்டும்தான் என்னால் என் வாழ்க்கையை திசை திருப்பிக் கொள்ள முடியும். பரலோக பிதாவே, இந்த இடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களால் எதுவும் முடியல ஆண்டவரே, உங்கள் கிருபை வழி நடத்தட்டும். இந்த நேரத்திலும் இங்கு கரமுயர்த்தி ஜெபம் பண்ணுகிறார்கள். இவர்கள் மீதும் இவருடைய அடுத்த தலைமுறை மீதும் தேவனுடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இவங்களால் மாற்ற முடியாத வாழ்க்கையை கர்த்தருடைய கிருபை மாற்றட்டும் ஆண்டவரே. இவங்களால் மாற்ற முடியாத சூழ்நிலைகளை கர்த்தருடைய கிருபை மாற்றட்டும் ஆண்டவரே. இவங்களால் மாற்ற முடியாத பிள்ளைகளை அவங்க கிருபை மாற்றட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய அற்புதமான கரத்திலேயே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா இருளிலிருந்து நம்மை மீட்கிறது. எனவே ப்ரே ஃபார் abundance ஆஃப் கிரேஸ். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி யூ ப்ரே, நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் பாருங்கள் பெரிய மாற்றம் இல்லை. சில நேரம் பிரதர் நான் இதை பண்ணணும் முயற்சி பண்ணுறேன், முடியல. நீங்கள் கேளுங்க, ஏசப்பா என்னோட முயற்சி ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, த்ரூ யுவர் கிரேஸ், உங்கள் கிருபையினால் என்னை நடத்தும், உங்களுடைய அற்புதமான தயவினால் என்னை நடத்தும். முதல்ல நான் சொல்லிட்டு வாங்க, என் முயற்சினால் எல்லாம் பண்ணிடுவேன் நினைக்கிறதா முதல் தப்பே. என்னுடைய முயற்சினால் நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள், அதுதான் பெரிய தப்பே. முதல்ல ஒத்துக்கணும், ஆண்டவரே நான் மனுஷன்தான், என்னால் இவ்வளோ தான் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது ஆண்டவரே. என்னைக்கு ஒருவன் தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொள்கிறானோ அப்போ தான் கர்த்தருடைய கிருபை ஒருத்தன் புரிந்து கொள்கிறான். ரட்சிப்புக்கு ஏன் ரட்சிப்புக்கு ஏன் எல்லாராலும் முன்வர முடியவில்லை அப்படின்னா, அவங்க உணர்றதில்லை எனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்கிற அந்த தேவையே யாரும் புரிஞ்சிக்கல. நான் பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, என்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் தேவை என்கிற அந்த ஒரு தன்னை ரட்சித்துக்கொள்ள என்னால் முடியாதுங்கிற தன்னுடைய இயலாமை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே தானாக வருவார்கள். என்னை ரட்சிக்க யார் இருக்கிறா அந்த கேள்வி எழும்பும். அந்த கேள்விக்கு இயேசுக்கு நேராக திசை திருப்போம். எனவே நம்முடைய இயலாமை நாம் ஒத்துக்கணும். நான் எல்லாம் பண்ணிடுவேன், எல்லாம் முடிச்சிடுவேன், கிடையாது. நம்மளாம் மனுஷங்க தான், ஒரு அளவுக்கு மீறி நம்மளால் போக முடியாது. நீங்கள் வசனம் சொல்லுது, உலகத்தை கலக்கின ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம மோசமான ஆளாக இருந்தேங்க, என்னால் என்னை மாற்றிக்க முடியல. வசனம் சொல்லுது, அவருடைய கிருபை என்னில் பெருகிறது. அந்த கிருபை பிரதான பாவியாக இருந்த என்னை உலகத்துக்கு நற்செய்தி அறிவிக்க கொண்டு போய் சேர்த்தது. அப்போ நான் பேதுருக்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், ஐயா இயேசு யாருன்னு தெரியாது சொன்னவங்கண்ணா, யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் அழுதுகிட்டு இருந்தேன், என்னால் மாற்றிக்க முடியல. கர்த்தர் என்னை சந்தித்தார். இயேசுவை யாருன்னு தெரியாது சொன்ன என்னையை வச்சே என்னுடைய கடந்த காலத்திலிருந்து என்னை விடுவித்து கொண்டு போய் உலகத்துக்கு நற்செய்தி சொல்ல பல ஆயிரம் பேரை மீட்கக்கூடிய ஒருவனாக என்னை மாற்றினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் முயற்சியை சார்ந்து கொள்ள யூ வில் கெட் டயர்டு. சீக்கிரம் போயிடும். என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம் அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னா, நான் என்ன தான் ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் செய்யும், அவருடைய தயவு எல்லாவற்றையும் செய்யும். என் முயற்சினால் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது என்கிற மனப்பான்மை நாம் பெற்றுக்கொள்ளும். ஸோ முதல் விஷயம், the God's grace removes the darkness of your past. உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடந்த கால இருளை மாற்றுகிறது. ரெண்டாவது இன்னொரு பகுதியை வாசிப்போம். இது ஒரு அற்புதமான ஒரு பகுதி, இது எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் வேதாகமத்தை திருப்ப வேண்டும், அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். 1 கொரிந்தியன் சாப்டர் 15, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9 முதல் 9-10. 1 கொரிந்தியர் 15. போதும். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும், பக்கம் 242 புதிய ஏற்பாட்டில். 1 கொரிந்தியர் 15, 9, 10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். இன்னொரு தடவை சத்தமாக சொல்லுங்கள். ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன்.
தேவனுடைய கிருபை நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? தேவனுடைய வாட் இஸ் மீன் பை கிரேஸ்? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு தான் தேவ கிருபை. ஸோ அதை புரிந்து கொள்ள. ஆனால் தகுதி இல்லாதவனா என்ன அப்படின்னா அதுவே சொல்லுது, ஒன்றால் அது பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் நினச்சிக்கிற 21 நாள் உபவாசம் போட்டால் நம்ம தேவனுடைய கிருபை பெற்றுக்கணும். நோ, யூ காண்ட் ஏர்ன் த காட்ஸ் கிரேஸ். உங்களால் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது. அது அவர் நம் மீது காட்டுகிற பேர் அன்பு, அதுதான் தேவனுடைய கிருபை. அதான் வசனம் சொல்லுது. இதை இன்று 2வது விஷயம், த்ரூ காட்ஸ் கிரேஸ் வி ஆர் லிஃப்டட் பியாண்ட் அவர் ஒர்த். தேவனுடைய கிருபை நம்முடைய தகுதிக்கு மீறி நம்மை உயர்த்துகிறது. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு பாருங்க, ஐயா நான் ரொம்ப மோசமான ஆள், நான் நம்மெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் ஈவன் worthy டு பி கால்ட் as an apostle. நான் அப்போஸ்தலன் பேர் சொல்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் தகுதி இல்லாதவன் தான். இந்த தகுதிக்கு மேலே என்னை உயர்த்தினது என்னன்னா, ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையின்படி நாம் வாழ்வோமானால் அந்த கிருபை தகுதிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை உயர்த்தும். அல்லேலூயா. இவன் தகுதி இவ்வளோதான் அப்படின்னு உலகம் நினைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தகுதிக்கு நீங்கள் யாராவது, அதாவது வசனம் சொல்கிறது, அவரே சொல்கிறார், நான் பல பேரை பரிசுத்தவான்களை கொலை செய்யலாம் பார்த்தேன் அப்படிலாம் எழுதுறார். அப்படி ஒரு ஆளை நம்ம அப்போஸ்தலனா நியமிப்பு போனால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ மோசமான ஆளை விரட்டி விட்டுருங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, அவரே சொல்கிறார், நான் பாத்திரன் அல்ல, ஐ எம் நாட் worthy. ஆனால் நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் தகுதி இல்லாதவன் தான். என்னை தகுதிக்கு மீறி உயர்த்துகிற ஒரு தேவ கிருபை இருக்கிறது. அவர் என்னை உயர்த்தி கொண்டு வந்து இந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையின்படி நீங்கள் வாழ்ந்தா, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்களை உங்கள் தகுதிக்கு மீறி அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னும் சில வருஷம் கழித்து நான் பின்னாடி திரும்பி பார்ப்போம், ஆண்டவரே என்னுடைய தகுதிக்கு மீறி நீர் என்னை உயர்த்தி இருக்கிறீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். என் கர்த்தர் என்னை தகுதிக்கு மீறி உயர்த்த தான் என்னை அழைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்கிறது, நான் பாத்திரன் அல்ல, ஆகிலும் தேவனுடைய கிருபையே அப்படி செய்தது. இவர் மட்டும் இதை சொல்லலை, தேவனுடைய கிருபை பல பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படாவிட்டாலும் ஆண்டவர் சில இடம் சொல்ல ஒரு அற்புதமான வார்த்தை. அதை படிப்போம். ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 32 verse 10. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். தயவுசெய்து யாராவது வார்த்தை நீங்கள் உதவி செய்யுங்களா? ஜெனிசிஸ் சாப்டர் 32. எவ்வளோ வேணும் பாத்திரன் அல்ல. ஆமாம். இது யார் சொல்கிறாரு? யாருன்னா யாக்கோபு இதை சொல்லுகிறார். யாக்கோபு சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இவ்வளோ பெரிய இதுக்கு நீர் எனக்கு பாராட்டின விஷயத்துக்கெல்லாம் நான் தகுதியான ஆளே கிடையாது. யாக்கோபுடைய கடந்த கால வாழ்க்கை உங்களுக்கு தெரியலன்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். தகப்பனை, அதாவது சகோதரனை ஏமாற்றின ஒருத்தர், அப்பாவை ஏமாற்றின ஒருத்தர், கடைசியாக வீட்டை விட்டு ஓடிட்ட ஒருத்தர். இதுதான் அவரை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான சரித்திரம். அதாவது யாக்கோபு அந்த யோர்தான் கடந்து போகும்போது அவர் சொல்கிறார், வெறும் கையாய் நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் அப்படின்னு எழுதுறார். அவர் யோர்தானை கடந்து போகும்போது அவர்கிட்ட என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. அவர் தான் சொல்கிறார், கோலும் கையுமா போனேன். இன்னும் என்னென்னலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னா, கில்ட், குற்ற உணர்வு இருந்திருக்கும். ஐயோ அப்பாவை ஏமாற்றிட்டோம், நம்ம ஒரு ஏமாத்துக்காரன், அண்ணனை ஏமாற்றணும் முதல்ல, அப்புறம் அப்பாவை ஏமாற்றணும், நான் அந்த குற்ற உணர்வு. ரெண்டாவது ஃபியர், அண்ணன் சொல்லிட்டான், நீ என்னைக்கு இங்கே காலை வைக்கிறியோ உன்னை சாகடிச்சிருவேன்னு சொல்லிட்டான். பயம், ஐயோ வந்தால் சாவடிச்சிருவாங்க. மூணாவது அன்சர்டனிட்டி, எதிர்காலம் என்ன ஆக போகுது? யோர்தானை கடந்து யாரோ ஒருத்தருக்கு வீட்டுக்கு போன்னு சொல்லி அம்மா அமுச்சு விட்டாங்க, இனி எங்கே போய் நம்ம வாழ்க்கை என்னவா முடிய போகுது, நம்ம எப்படி போய் சேர போகிறோம், எப்படி போய் கரை சேர போகிறோம். ஒரு பக்கம் குற்ற உணர்வு, இதுதான் அவன் கையில் இருந்துச்சு. கையில் இருந்த என்ன? குற்ற உணர்வு, பயம், எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை, கையில் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதையும் இப்படி தான் அவன் போனான். ஆனால் திரும்பி வரும்போது வசனம் சொல்லுது, பூமி தாங்க முடியாத பரிவாரங்களை கொண்டு வந்தார், அவனுடைய சகோதரனோடு அவனை ஐக்கியமாக வைத்தார் கடவுள். இதெல்லாம் பார்த்துட்டு அவரே சொல்கிறார், யார்? அதை அனுபவித்த யாக்கோபு சொல்கிறார், இயேசுவே, ஆண்டவரே என் தகுதியின்படி நான் போயிருந்தேன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கணும். ஏன்னா குற்ற உணர்வுலேயே நான் செத்து போயிருக்கணும், இல்லையா எங்கள் அண்ணன் கையால் நான் செத்து போயிருக்கணும், இல்லை எதிர்காலம் யாரோ தெரியாதவர்கிட்ட போய் நான் அங்கே போய் நான் செத்து போயிருக்கணும், நான் செத்து தான் போயிருக்கணும். ஆனால் நீர் எனக்கு பாராட்டின கிருபை, நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் சாக வேண்டிய ஆண்டவரே, ஆனால் என் தகுதிக்கு மீறி என்னை உயர்த்தி இன்னைக்கு 2 பரிவாரங்களோடு என்னை நிறுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. நான் சொல்கிறேன்,
கர்த்தருடைய கிருபை நம்மை தகுதிக்கு மீறி நம்மை உயர்த்தும். நீங்கள் தயவுசெய்து தகுதியின் அடிப்படையில் வாழக்கூடாது. நான் இதுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆள் அப்படின்னா உங்கள் கெப்பாசிட்டி வச்சு வாழ்ந்துக்க வேண்டியதுதான். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபை நம்மை தகுதிக்கு மீறி நம்மை உயர்த்தும். யாக்கோபை நீங்கள் பார்த்தா அவன் சொல்கிறான், குற்ற உணர்வு, வருத்தம், பயம், எதிர்காலத்தை குறித்த இதோடு தான் போனான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அப்படிப்பட்ட ஆளை உயர்த்தி கொண்டு வந்து பெரிய இடத்தில் நிறுத்திட்டார். அவனால் செய்ய முடிஞ்சதை செஞ்சான். அவன் ஒன்றுமே செய்யலையா? கிடையாது. கிரேஸ் நெவர் நிக்லெக்ட் ஆக்ஷன். நீ எதுவுமே செய்யாத உன்னை உயர்த்தேன் தேவ கிருபை சொல்வதில்லை. அது தவறு. அவனால் முடிஞ்ச பிரயாசத்தை செஞ்சான், போராடினான், வாழ்க்கையில் போராடினான், இரவும் பகலும் கண் விழித்து பாடுபட்டான். ஆனால் அவர் சொல்கிறார், இயேசுவே, கர்த்தாவே, இப்படி நான் உயர்ந்திருக்கிறது காரணம் என்னுடைய பிரயாசம் அல்ல, என் தகுதிக்கு மீறி என்னை ஆசீர்வதித்த தேவனுடைய கிருபை என்று சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. உங்களை உழைக்க வேணான்னு சொல்லி கர்த்தருடைய கிருபை சொல்லுது. நீங்கள் நல்லா உழைங்க, முயற்சி எடுங்க. ஆனால் உங்களை உயர்த்த போகிறது கர்த்தருடைய கிருபையாக தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லை. ஸோ த பிளெஸிங்ஸ் ஐ ஹோல்ட் ஆர் நாட் வாட் ஐ டிசர்வ், பட் தே ஆர் வாட் இஸ் கிரேஸ் ஹஸ் கிவன். அவர் அது சொல்கிறது அதுதான். என் கையில் இருக்கிற இவ்விரண்டு பரிவாரங்களும் என் தகுதியினால் எனக்கு கிடைச்சது கிடையாது சார். ஒருவேளை யாக்கோபு தான், சார் நான் ஒரு மோசமான ஆள், ஏமாற்றிட்டு ஓடினேன், மனசெல்லாம் குற்ற உணர்வு, பயந்தான் இருந்துச்சு, அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகும் தெரியாமல் தான் சார் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? இதுக்கு நான் தகுதி இல்லை சார், அவருடைய கிருபை தான் என்னை உயர்த்தினது சொல்கிறேன். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய கிருபை இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து வாழ்வீர்களானால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தகுதிக்கு மீறி உயர்த்துவார். இந்த வார்த்தையை சொல்கிறேன். அடுத்து இன்னொருத்தரை சொல்கிறேன், இவர் சொல்லாமல் விடக்கூடாது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8 முதல் 10. நீங்கள் திருப்பிக் கொள்வோம் தயவுசெய்து. நான் அதை வாசிக்கிறேன், ஏன்னா எல்லோரும் கேட்கணும். 2 சாமுவேல் 2 சாமுவேல் சாப்டர் 7 7வது அதிகாரம் 8 முதல் 18. நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். எல்லாரும் தயவுசெய்து வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் படிப்போம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 392. நான் இப்போதும் என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடன் நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி உன் ராஜ்யத்தை நிலப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். அதுக்கடுத்து தான் ரொம்ப அற்புதமான வார்த்தை. இப்படிலாம் சொன்னதை பிறகு நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தாவீது ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது இதை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 18வது வசனம் தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எனக்கு இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கும் நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அல்லேலூயா. இந்த வசனங்களை வாசிக்கும்போது தாவீது மிகப்பெரிய எல்லா ராஜ்யங்களையும் முறியடித்து ஒரு அமைதியான சூழலில் அவர் நிற்கிறார். கர்த்தர் எல்லா பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்படிலாம் இருந்தப்பா, நீ ஆட்டுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த ஆள், உன்னை கஷ்டப்பட்டு உன்னை உயர்த்தி கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டேன். அது மட்டும் இல்லை, இனி உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு ராஜ்யம் தலைமுறையாக இருக்கும். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நம்மளாம் தாவீதின் குமாரன் இயேசுவை சொல்லுகிறோம். ஏன்னா இயேசுவை அவருடைய சந்ததியிலிருந்து உற்பத்தி பண்ணினான். அந்தளவுக்கு உன் ராஜ்யம் தலைமுறையாக நிற்க போகுது, உன்னை அவ்வளோ உயர்த்த போகிறேன்னு ஆண்டவர் சொன்னோன்னே
இதை கேட்டுட்டு அவரால் தாங்கிக்க முடியல. ஆண்டவரே, என் சொந்த வீட்டில் கூட என்னை விரட்டிட்டாங்க, என் அப்பா என்னை பிள்ளைன்னு கூட மதிக்காதவனாக தான் என்னை வச்சுருந்தார். ஆனால் என்னை இவ்வளவாய் உயர்த்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், இது உங்கள் கிருபையினால் என்று சொல்லி முடிகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீது உணர்றார், ஆண்டவரே நான் இப்படி உயர்ந்ததுக்கு காரணம் என் தகுதி அல்ல, என் தகுதிக்கு மீறி என்னை உயர்த்தின தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு நான் அன்பார்ந்தவர்களே, காட்ஸ் கிரேஸ் லிஃப்ட் யூ அப் மோர் தென் யூ டிசர்வ். டோன்ட் லிவ் அக்கார்டிங் டு யுவர் டிசர்வேஷன். நான் ஏன் தகுதி நோ கிடையாது. கர்த்தருடைய அன்பினால், இன்னும் சொல்கிறோம்னா அளவு கிடைத்த லவ்விங் கைண்ட்னஸ் சொல்கிறார், பேரன்பு, அதனால தான் நம்ம உயர்த்தப்படுறோம். தாவீது அதை ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு சொல்கிறார், ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்கிறார், உன்னை அப்படி உயர்த்த போகிறேன், உன் ராஜ்யத்தை நிலைநிற்க பண்ண போகிறேன், உனக்குன்னு ஒரு பேர் இருக்கும், உன்னுடைய அடுத்த சந்ததி பெரிய எவர்லாஸ்டிங் கிங்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதெல்லாம் கேட்டோன்னா அவனால் தாங்கிக்க முடியாமல் சொல்கிறார், ஆண்டவரே இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், ஐ எம் நாட் வர்தி, ஐ எம் நாட் டிசர்வ், நான் இதுக்கு தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, என்னை தகுதிக்கு மீறி என்னை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் அஸ் அ கிறிஸ்டியன்ஸ் இந்த மனப்பான்மைக்கு நாம் வர வேண்டும். நான் தகுதியின் அடிப்படையில் உயர்த்தப்படவில்லை, என் தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் உயர்த்தப்படுகிறேன், என் தகுதிக்கு மீறி என்னை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை அற்புதம். ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், சவுல்கிட்டருந்து என் கிருபையை விளக்கினது போல் உன்னிடத்துலேருந்து நான் விளக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஆண்டவர் சவுலையும் எப்படி தேர்ந்தெடுத்தார்னா, அவனையும் தகுதிக்கு மேலே தான் ஆண்டவர் உயர்த்தினார். ஆனால் அது காலப்போக்கில் அவர் மறந்துட்டார். இதை ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 17 மற்றும் 19. யாராவது வாசித்து உதவி சரிங்க. 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 17 and 19. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 17. இது யார் சொல்கிறாருன்னா, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், எப்பா சவுல், நீ ரொம்ப ஓஹோன்னு கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் உன்னை உயர்த்தலை, நீ சின்னவனாக இருந்தப்ப, அட்ரஸ் இல்லாதவனாக இருந்தப்போ தானப்பா ஆண்டவர் உன்னை உயர்த்தினார். 19வது வசனம் இப்படி இருக்கு. அவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவருடைய கிருபை தானே உன்னை உயர்த்துச்சு, நீயே சொல்லியிருக்க நான் சின்னவன், என் குடும்பம் சின்னது, நீயே சொல்லியிருக்க, நீ சின்னவனாக இருந்தப்போ தானே, நீ ஒரு சாதாரண ஆளாக இருந்தப்போ தானே கர்த்தர் உன்னை உயர்த்தினார், அதை மறந்துட்டியேப்பா, இன்றைக்கி உன் சொந்த விஷயத்துக்கு உன் சொந்த இதுக்கு போறியே அப்படிங்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய கிருபை தான் நம்மை உயர்த்துகிறது. நாம் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் வாழ தேவையில்லை. நான் சொல்கிறேன், உங்கள் தகுதியின் அடிப்படையிலாம் வாழாதீங்க. நம்ம தகுதிக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணும்னு நான் சொல்லட்டுமா? நரகம்தான் கொடுக்கணும். உண்மையே சொல்லணும். ஆண்டவர் நம்மளெல்லாம் கூப்பிட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி ரட்சித்து கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஆண்டவரே ஜஸ்ட் பிளஸ் மீ அக்கார்டிங் டு மை லீகல் ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய நான் செய்கிற செயலின் அடிப்படையில் நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொல்வார், நீ பண்ண வேலைக்கெல்லாம் உன்னை நரகத்தை தான் அனுப்பணும், போறியா அப்படிங்கிறவன். ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருப்பது அவருடைய அற்புதமான கிருபை. இன்னொரு பகுதியை வாசித்தா புரியும் நினைக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 7 மற்றும் 8. ரோமன் சாப்டர் 5 verse 7 and 8. ஒரு ஆழமான ஒரு வார்த்தை, தயவு செய்து நீங்கள் இதை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 5, 7 மற்றும் 8. ரோமர் 5வது அதிகாரம் 7, 8. யாராவது ஒருத்தர் வாசித்து நீங்கள் உதவி செய்யுங்க ப்ளீஸ். மறிக்க துணிவு அன்பை விளங்க பண்ண. பக்கம் 212. நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டா சேர்ந்து வாசிக்கலாம், தயவுசெய்து எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். பக்கம் 212. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்போ சொல்கிறாரு, நீ நல்லவனாக இருந்தப்போ நான் உனக்காக மறிக்கலப்பா, நீ பாவியாக இருந்தப்போ தான் நான் வந்தேன்னு சொல்கிறேன். ஒருவேளை இப்படி நான் சொல்கிறேன், ஆண்டவர் பார்த்துருப்பார், ஓகே மக்கள்லாம் திருந்திட்டாங்க, மக்கள் நல்லவங்களாக மாறிட்டாங்க, இப்போ அவங்களை ரட்சிப்பதற்கு ஆள் தேவை, ஓகே நல்லவனாக மாறிட்டாங்க, உடனே நாம் இயேசுவினால் ரட்சிப்பை கொடுப்போம் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தாரா? இல்லை. அவரே சொல்கிறார் பாருங்கள், நீ தகுதி உள்ளவனாக தகுதி உள்ளவனுக்காக ஒருத்தர் சாகிறது கூட நல்லதுன்னு சொல்லலாம். அதான் சொல்கிறாரு, நல்லவனுக்காக ஒருத்தர் ஒரு வேளை மறிக்கலாம், ஆனால் நாம் தகுதி இல்லாதவனாக இருந்தோம்ப்பா. அப்படின்னா என்ன? நாம் நல்லவனாக இல்லை.
வசனம் சொல்லுது, உன் தகுதிக்கு மீறின ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் கர்த்தராகிய இயேசு பாவியாக இருக்கும்போதே எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், என்னை ரட்சித்தார், என்னை கடைசி வரை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. எனவே நாமெல்லாம் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் ரட்சிக்கப்படவில்லை, அவருடைய கிருபையின் அடிப்படையில் ரட்சிக்கப்படும். நான் சொல்கிறேன், நம்ம ரட்சிப்புக்கே அவருடைய கிருபை தான்னா நம்ம வாழ்க்கைக்கும் அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நல்லவனுக்காக தகுதியுள்ள ஒருத்தனுக்காக ஒருத்தர் சாவலாம், ஆனால் நீ பாவியாக இருந்த அப்படிப்பட்ட உனக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார். அதோடு சேர்த்து இப்படி வார்த்தை சொல்லுவேன், தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினாராம். அல்லேலூயா. அவருடைய அளவு கடந்த கிருபை வெளிப்படுத்துகிறார். எனவே இன்றைக்கு முதல் விஷயம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளையும், தேவனுடைய கிருபை நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றும். வாட் எவர் டார்க்னஸ் இட் இஸ். நான் சொல்கிறேன், காட்ஸ் கிரேஸ் இஸ் கிரேட்டர் தென் யுவர் டார்க்னஸ். உங்கள் வாழ்க்கையினுடைய பிரதர் இதெல்லாம் மாற்றவே முடியாது. நான் சொல்கிறேன், ஆண்டோடைய கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. அவருடைய கிருபை ஆண்டவரே முடியாதுன்னு எங்கே உங்கள் பேச்சு முடியலன்னு ஆகுதோ அப்போவே புரிஞ்சுக்கணும், ஓகே நாம் மனுஷன்தான், இனி கர்த்தருடைய கிருபை தான் நடத்தணும். ரெண்டாவது வார்த்தை சொல்லப்படுது, காட்ஸ் கிரேஸ் லிஃப்ட்ஸ் யூ மோர் தென் யூ டிசர்வ். கர்த்தருடைய கிருபை நம்முடைய தகுதிக்கு மீறி நம்மை உயர்த்துகிறது. அல்லேலூயா. எனவே இன்றிலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே என்னை என் தகுதிக்கு மீறி என்னை உயர்த்துங்க, என்னை என் தகுதிக்கு மீறி என்னை ஆசை. நீங்கள் சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணேன் இது கிடச்சிச்சு, நான் ஜெபம் பண்ணேன் கிடச்சிச்சு, நல்லது. எஸ், யூ நீட் டு ப்ரே. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம ஜெபத்தில் ஆண்டவர் கேட்குறதே ஒரு பெரிய கிருபை தான். அல்லேலூயா. இப்போ உலகம்லாம் தகுதியின் அடிப்படையில் தான் பேச முடியும் இல்லைங்களா? இப்போ நாம் சில இப்போ உதாரணம் சொல்ல பாருங்கள், நாம் ஏதாவது ஒன்று சொல்ல போகிறோம் சார் அப்படின்னா, நீலாம் உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது பேசுகிற, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம். சொந்த வீட்டிலே கூட இவெல்லாம் பேசுகிறதுக்கே தகுதி கிடையாது அப்படின்ட்டுவாங்க. டப்புன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல வந்தேன்னா, நீலாம் என்ன தகுதி இருக்குது பேசுகிற அப்படின்றான். சில பெரியவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறோன்னா, வி நீட் சம் குவாலிஃபிகேஷன். இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இவன் வந்து பேசுகிறான், இவெல்லாம் பாயை தரக்கூடாது, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு. உலக மனுஷனே தகுதி இருந்தால் தான் பேசுங்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கிறாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உனக்கு பதில் சொல்கிறேங்கிறார். உலகத்தை படைத்த கடவுள் நீ ஜெபம் பண்ணு நான் கேட்குறேன்னு சொல்கிறாரு. இது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் நமக்கு கிடைச்சது கிடையாது, அவருடைய கிருபையின் அடிப்படையில் நமக்கு கிடைச்சது. அல்லேலூயா. அதனால் ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம் தயங்கவே கூடாது. தகுதி இல்லை, நான் ஜெபம் பண்ணுறக்கே தகுதி இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன், யாருமே தகுதி இல்லை தான். ஆனால் அவருடைய கிருபை நம்மை தூக்கி எடுக்கும். அல்லேலூயா. உலக மனுஷனே தகுதி இருந்தால் தான் பேசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எந்த தகுதியும் தேவையில்லப்பா, நீ பாவியாக இருக்கும்போது தான்ப்பா நானே உன்னை தேடி வந்தேன், நீ வா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுக்குறேன் என்று சொல்கிறார். இதுதான் கர்த்தராகிய இயேசுவின் அன்பு. எனவே தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை நேசிக்கவில்லை. நான் பாவியாக இருந்தப்பயே கர்த்தர் என்னை நேசித்தார். நான் பாவியாக இருந்தப்பயே எனக்காக. நீங்கள் என்னைக்காவது நாமெல்லாம் ஜெபம் பண்ணோமா, கர்த்தாவே உலகத்தை மீட்பதற்கு இயேசுவை அனுப்பும் அப்படின்னு நீங்கள் நம்மளாம் ஜெபம் பண்ணோமா? கிடையாது. நம்மளாம் கேட்கல. அதான் பாடுறோம்ல, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தேன். தட் இஸ் அ காட்ஸ் கிரேஸ். நான் சொல்கிறேன், த கிரைஸ்ட் இஸ் அ கிரேஸ். கர்த்தராகிய இயேசு தான் கிருபையின் முழு உருவம், அவர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒருவர் நம்ம வாழ்க்கை வந்தார். ஸோ அதே போல் நம்முடைய தகுதி அடிப்படையில் நம்மை ஆசீர்வதிப்பதனால் கர்த்தருக்கு எங்கே மகிமை வந்துடப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு, இவருக்கு எல்லா திறமையும் இருக்குதுப்பா, இவர் அந்த பொசிஷனுக்கு போயிட்டார் அப்படின்னா, இதில் ஆண்டவருக்குன்னு எந்த மகிமையும் கிடையாது இல்லைங்களா? அவருக்கு அந்த திறமை இருந்துச்சு, இந்த திறமை இருந்துச்சு, இந்த பின்னணி இருந்துச்சு, அவர் இருந்தார், இவர் இருந்தார், இங்கே இடத்துக்கு போயிட்டார். ஆனால் தகுதியே இல்லாதவனை தகுதிக்கு மிஞ்சி கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தும் போது மகிமையெல்லாம் எங்கே போகுதுன்னா ஆண்டவருக்கு போகுது. எப்பா இவன் எப்படிப்பா இங்கே வந்தான், இவன் எப்படிப்பா, இவன் இங்கே சுற்றிக்கிட்டு இருந்த பையன் இவன் எப்படிப்பா இவ்வளோ தூரம் உயர்ந்தான். நமக்கே ஒரு கேள்வி வருது, இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐயோ இது சாத்தியமே இல்லை. ஆனால் இட் இஸ் பாசிபிள் த்ரூ காட்ஸ் கிரேஸ். இது கர்த்தருடைய கிருபையினால் சாத்தியம். அல்லேலூயா. தாவீதை அதான் சொல்கிறேன்ல, ஒருவேளை யாக்கோபை யோர்தான் நதியில் நீங்களும் நானும் சந்திச்சிருந்தோன்னா கண்டிப்பாக யோர்தான் கடந்து போன செத்து போயிடுவார். ஒருவேளை கடந்து இந்த பக்கம் வந்தால் அவங்க அண்ணன் அவனை சாவடிச்சிருவார். இப்படி தான் நாம் பார்த்துருப்போம். இவன் எப்படி, ஆனால் 2 பரிவாரங்களோட பார்த்துருக்கும் போது நாமளே சொல்லுவோம், இவன் எப்படி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவருடைய கிருபையினால் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தாவீதும் அதே தான். ஐயா நான் ஆடு மேய்ச்சிட்டு அட்ரஸ் இல்லாமல் சுற்றி இருப்பேன். ஆண்டவரே சொல்கிறேன், ஆட்டு மந்தைக்கு பின்னாடி நீ போயிட்டு இருந்தப்பா, உன் தகுதியினால் உன்னை நான் ராஜாவாக்கலை, உன் மேலே வைத்த கிருபையினால் நான் உன்னை ராஜாவாக்கினேன். அல்லேலூயா. எனவே கிறிஸ்தவர்களாகிய கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் இன்றைக்கு சொல்கிறேன், அவருடைய கிருபையின் அடிப்படையில் வாழும்போது உங்கள் தகுதிக்கு மீறி கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஒருவேளை இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு நீங்கள் என்னை பார்த்து சொல்லலாம், இவர் எப்படிங்க இங்கே வந்தார், ஆளை பார்த்தா இப்படி தான் கண்ணாடி போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார், இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க.
அப்போ நான் சொல்வேன், எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே இப்படி செய்தது. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், இந்த இடத்துக்கு நான் வருவதற்கு எவ்வளோ வேணும் பாத்திரன் அல்ல, ஆகிலும் எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே இப்படி செய்தது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தராகிய இயேசு என் தகுதிக்கு மீறி என்னை ஆசீர்வதிப்பார். அதை நீங்களும் விசுவாசிங்கன்னு சொல்கிறேன். உங்கள் குடும்பம் தகுதியே இல்லைன்னு நான் யாராக இருந்தாலும், இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி டூ, ஆவிக்குரிய உலகம் கூட தகுதி அடிப்படையில் தான் பார்க்குது, தகுதி அடிப்படையில் பேசுது, தகுதி அடிப்படையில் நம்ம நடத்துது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தகுதியெல்லாம் தூக்கி போட்டு வாப்பா, நான் உன்னை உயர்த்துறேன். தகுதியே இல்லைன்னு உலகம் சொல்லுதில்ல, உன்னை உயர்த்தி நான் அதில் மகிமைப்பட்டு காட்டுறேன். அதுதான் கர்த்தருடைய செயல். அல்லேலூயா. எனவே தேவனுடைய கிருபை நம்முடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய எல்லா இருளையும், இன்றைக்கி நான் சொல்ல, இன்றைக்கி எப்பேற்பட்ட மோசமான இருளுக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் சரி. அதே போல் நீங்கள் நினைக்கலாம், ஐ எம் நாட் ஒர்த்தி, அதுதான் ஆண்டவருக்கு தேவை. தகுதி இல்லாதவனை உயர்த்துறது தான் கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா. எனவே இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என்னை, என் குடும்பத்தை, என்னுடைய அடுத்த சந்ததியை என் தகுதிக்கு மீறி உயர்த்துங்க ஆண்டவரே. என்னை பார்க்குறவங்கெல்லாம் சொல்லணும், உம்முடைய கிருபையினால் இது ஏதோ கடவுள் செஞ்சதுப்பா, இவெல்லாம் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் ஒருத்தர் பாடுறாருல, ஒரு எழுத்தாளர் பாடுறார், குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான் அப்படின்னு பாடுறார். நாமளும் சொல்லணும், நான் ஒரு ஒஸ்ட்டாக தாங்க இருந்தேன், ஆனால் அவருடைய கிருபையினால் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் நம்முடைய தகுதிக்கு மீறி நம்மை உயர்த்துகிறார். நேரமாகிடுச்சு. மூன்றாவது இன்னொரு அடுத்து 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் 28. தயவுசெய்து நீங்கள் யாராவது வாசித்து நீங்கள் உதவி செய்யுங்க. 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11 23 முதல் 28. 23 முதல் 20 வாசிங்க. போதும். அதாவது இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறத சொல்கிறார். தேவனுடைய கிருபையினால் நம்ம வாழ்கிறோம், எனக்கு உனக்கு கஷ்டமே வராது அப்படிலாம் கிடையாது. அது போய் நோ, காட்ஸ் கிரேஸ் சஸ்டைன் யூ த்ரூ யுவர் சஃபரிங்ஸ். உங்கள் வாழ்க்கையினுடைய மிக மோசமான பிரச்சனைகளையும் அவருடைய கிருபையினால் கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. இங்கே தான் அவர் எழுதுகிறார் பாருங்கள். இதை ஒருவேளை கிளாசிஃபை பிரித்தா ஃபிசிக்கல் சஃபரிங்ஸ் இருக்குது. அடிபட்டார், காவலில் வைக்கப்பட்டார், நிறைய ஃபிசிக்கல் சஃபரிங்ஸ். அதே போல் ஜேர்னி அண்ட் ட்ராவல் ட்ரபிள்ஸ், பிரயாணங்களினால் பிரச்சனை. அதுக்கப்புறம் சம் ரிஜெக்ஷன் அண்ட் பிட்ரையல், நிறைய பேர் அவரை ஏமாத்தினாங்க, அவரை எதிர்த்தாங்க. அதே போல் தினசரி டெய்லி நீட்ஸ்க்கே, தினசரி தேவைக்கே பிரச்சனை. அவரே சொல்கிறார் பாருங்கள், பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், நிர்வாணத்தில் இருந்தேன்னு எழுதுகிறேன். காசு இல்லை, பசியாக இருந்தேன், ஸ்ட்ரெஸ் இல்லை. அவருடைய டெய்லி நீடே ஸ்ட்ரகிள் அந்தளவுக்கு இருந்துச்சு. அதே போல் எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய மனரீதியான பிரச்சனை, சபைகளை குறித்த வருத்தங்கள், இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. என் கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் படிச்சுட்டு தான் கடைசியாக தான் அடுத்த அதிகாரத்துக்கு வரும்போது என் கிருபை உனக்கு போதும் என்று எழுதுகிறார். நான் ஏன் சொல்கிறேன்னா, தேவனுடைய கிருபையின்படி நீங்கள் வாழும்போது, நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னு தான் சொல்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆனால் கர்த்தருடைய கிருபையின்படி வாழும்போது இவ்வளவற்றையும் வெற்றிகரமாக கடந்து வருவதற்கு அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இதை ரொம்ப ஆச்சரியமாக இன்னொரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறாரு. இது ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, நீங்கள் இதை வாசித்தா நல்லாயிருக்கும். அதே 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனம், தயவு செய்து நீங்கள் வாசிக்க அன்போடு. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனம், verse 8.
போதும். அந்த வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார் பாருங்கள். என் பலத்துக்கு மிஞ்சின, அதாவது சிச்சுவேஷன் தட் சீம் இம்பாசிபிள் டு ஓவர் கம். அது மட்டுமல்ல, நம்பிக்கையெல்லாம் மற்ற போயிடுச்சு. சிச்சுவேஷன் லிட்ரலி ஃபெல்ட் லைக் டெத். அதாவது சாக போகிறவங்கிற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. எங்கள் பலத்துக்கு மிஞ்சின, எங்கள் சரீர பலனுக்கு மிஞ்சின, அறிவுக்கு மிஞ்சின, எல்லாத்துக்கும் மிஞ்சின பிரச்சனை வந்துருச்சு. அப்படின்னாலே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளால் எதையும் செய்ய முடியாது, இனிமேல் நம்முடைய சுயத்தினால் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ நாங்கள் அடுத்து என்ன செஞ்சோம் அதை தான் சொல்கிறாரு 10வது வசனம், verse 10. மன்னிக்கவும், அதே 9:10. இன்னும் தப்பு வைப்பார். அல்லேலூயா. அந்த 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா தயவுசெய்து? அந்த verse 10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை வந்துருச்சுங்க, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின போராட்டம், எங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நாங்கள் நம்பினது யாருன்னா, எங்கள் சொந்த பலனை அல்ல, மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய கர்த்தரை நம்பினோம், கர்த்தருடைய கிருபையை நம்பினோம். வசனம் சொல்லுகிறது, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பையும் தப்புவிக்கிறார், இன்னும் இனிமேலும் தப்புவிப்பார் என்று சொல்லி முடிக்கிறார். நான் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப பிரச்சனை சந்தித்தார், உபத்திரவங்கள், பாடுகள். நான் சொல்கிறேன், இவ்வளோ உபத்திரவங்களையும் ஒரு மனுஷனால் எப்படி கடக்க முடியும்? அவரே சொல்கிறார், எங்களால் முடியாத அளவுக்கு பிரச்சனைங்க, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின, த ப்ராப்ளம் விச் பியாண்ட் த ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறார். என் பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை தான் என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னு சொல்கிறார். ஆனால் அதை எப்படி அவர் சமாளித்தார்னு நினைக்கிறீங்க? அதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த வார்த்தையினால் தான் அவர் முன்னேறி போகிறார். எனவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அக்செப்ட் யுவர் வீக்னஸ். நம்ம பலத்துக்கு இவ்வளோ தான் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய பலத்துக்கு இவ்வளோ தான் ஆண்டவரே. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய பலத்தின் மீது, என்னுடைய சொந்த விஷயத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்காமல், மரணத்திலிருந்து எங்களை தப்புவிக்கக்கூடிய கர்த்தருடைய கிருபை மீது நம்பிக்கை வைக்கிறோம். அவர் இந்த போராட்டத்திலிருந்து எங்களை தப்புவித்தார், இன்னும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். எனவே இன்றைக்கு ஆஸ் அ ஃபெலோஷிப் நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எஸ், அஃப்கோர்ஸ் வி ஆர் ஹேவ் ப்ராப்ளம்ஸ், நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் இதை சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சது அந்த பிரச்சனைக்கு செய்யுங்க, செய்யவே வேணாம்னு சொல்லலை. எஸ், அஃப்கோர்ஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு மீதியை ஆண்டோடைய கிருபை கேட்கணும். ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, நீங்கள் இதை சரி செய்யுங்க, நீங்கள் தப்புவீங்க, நீங்கள் இதை பார்த்துங்க. நான் சொல்கிறேன், உலகம் முழுசும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் வசனம் சொல்ல, அவர் உலகத்தை கலக்கினவர்னு சொல்கிறார். அவர் உலகத்தை கலக்கினவரான். அப்படிப்பட்ட ஒரு ஆளே சொல்கிறாரு, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை, இனி இது எங்களால் பண்ண முடியாது, அவரை தான் நாங்கள் நம்பினோம், அவர் எங்களை கரை சேர்த்தார் என்று சொல்லி முடிக்கிறார். எனவே ஆஸ் அ கிறிஸ்டியன், ஆஸ் அ ஃபெலோஷிப், இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு நான் சொல்லிக்கொண்ட வேண்டிய விஷயம், உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா சவால்களையும் அவருடைய கிருபையினால் சந்தித்து முன்னேறி போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. இப்போ வீட்டுக்கு போனோன்னா இனி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா 4-5 வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது எல்லார் வாழ்க்கையில் இருக்கிறதான், எல்லாருக்குமே தான், நான் தான் நீங்களும் தான். இப்போ எல்லோரும் போனதுக்கப்புறம் we are all ready to face some kinds of challenges. சவால்கள், நான் பிரச்சனை சவால்கள், இதை எப்படி செஞ்சு முடிக்கணுங்கிற சவால், சேலஞ்ச் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதை உங்கள் பலத்தை நம்பி செய்யாமல், நம் பலத்துக்கு மிஞ்சி நம்ம ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, எப்படி நம்ம தகுதிக்கு மிஞ்சி நம்ம உயர்த்துற ஒரு கர்த்தர் இருக்கிறாரோ, அதே போல் என் பலத்துக்கு மிஞ்சி போகிற பிரச்சனையை சமாளிப்பதற்கு என் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் முன்னாடி போகும்போது கர்த்தர் பெரிய விஷயங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஸோ பிரச்சனை இல்லைன்னா சொல்ல முடியாது, பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் பொய். அது we are all have, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய பொறுப்புகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபையினால் உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய தனிப்பட்ட உங்கள் வேலை, எவ்ரிதிங், அது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே இது என் பலத்துக்கு மிஞ்சினது. நிறைய பேர் சொல்கிறது, நான் இதை சமாளிச்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன். உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களால் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க, என்னால் செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே நம்ம பலத்துக்கு மிஞ்சி தான் போயிட்டுருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே உங்கள் கிருபை என்னை இதுவரைக்கும் தப்புவித்தது, இன்றைக்கி தப்புவிக்கிறது, இன்னும் தப்புவிக்கும். அந்த தப்புவிக்கிறாருங்கிற வார்த்தையில் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். இதுவரை என்னை நடத்தியது, இன்றைக்கு என்னை நடத்துகிறது, இனியும் என்னை நடத்தும். இதுவரை என்னை உயர்த்தியது,
இன்றைக்கி என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது, இனியும் என்னை உயர்த்தும். அல்லேலூயா. எனவே உங்களுடைய சவால்களை உங்கள் பலத்தின் அடிப்படையில் நீங்கள் மேற்கொள்ளாமல், பலத்துக்கு மிஞ்சி போனாலும் நம்மை காப்பாற்றுகிற கர்த்தருடைய கிருபையின் அடிப்படையில் செயல்படும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். அதே போல் சில நேரம் கர்த்தருடைய கிருபையின்படி நாம் வாழும்போது பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் பார்க்கிற விதமே வித்தியாசமாக மாறும். நிறைய பேர் நான் சொல்கிறேன், நம்ம நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறோம், ஆனால் அதை ஒரு புலம்பலாக மாற்றிடுவோம் இல்லைங்களா. நான் கர்த்தருக்காக அதை பண்ணேன், இதை பண்ணேன், நான் அவ்வளவாய் இவ்வளவாய், ரொம்ப நன்றி, நல்லது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அப்படி சொல்லலை, வேறு மாதிரி சொல்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை மன்னிக்கும் 2 கொரிந்தியர் 4:17 சொல்கிறது, மேலும் காணப்படுகிறவைகள் மன்னிக்கும் 16, 17, 18 நானே வாசி. ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளில் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த மாதிரியான உபத்திரவங்களை தேவனுடைய கிருபையினால் யார் அணுகுகிறார்களோ அவங்கெல்லாம் ஒரு எட்டர்னல் பர்பஸோடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்னப்பா பிரச்சனை, வந்துட்டு போகுது, என்னை நடத்துகிற தேவ கிருபை இருக்கிறது, இவ்வளோத்தையும் கர்த்தருடைய கிருபையினால் நான் சந்திப்பதனால் எனக்கென்று ஒரு உன்னதமான மகிமை காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு எட்டர்னல் பர்பஸை ஆண்டவர் கொண்டு போகிறார். ஸோ நம்பர் 1, காட்ஸ் கிரேஸ் தட் ரிமூவ்ஸ் யுவர் பாஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இன்றைக்கி இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தருடைய கிருபை மாற்றுகிறது. 2வது, உங்கள் தகுதிக்கு மீறி கர்த்தருடைய கிருபை நம்ம உயர்த்தும். 3வது, என் பலத்துக்கு மிஞ்சி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சொல்லுகிறேன், நாமா எஸ் அஃப்கோர்ஸ் இது என்னால் முடியாதான், ஆனால் மரணத்தினின்று என்னை காப்பாற்றக்கூடிய அல்லது என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின விதத்தில் எனக்கு பிரச்சனை வந்தாலும் என்னை விடுவிக்கக்கூடிய கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன், என்னுடைய கிருபையின் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் என்னை கரை சேர்ப்பார். கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து நிறைவு செய்வோம், நேரமாச்சு. 2 தீமோத்தேயு 4 17 முதல் 17. 2 தீமோத்தி சாப்டர் 4 verses 17 to 18. 2 தீமோத்தேயு ஆமேன். முடியல, ஒரு நிமிஷம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை காப்பாற்றி தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். தி கிரேஸ் kept him faithful to the end and also grace gives a confident and eternal hope. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் சொல்ல 2 தீமோத்தேயு அவர் எழுதும்போது அவர் சிறைச்சாலையில் இருந்தார். அவர் என்ன நிலைமையில் இருந்தார்னா ஜெயிலில் இருந்தார். நீங்கள் வசனம் 13 கூட வாசிக்க முடியும். he was in prison. ஆனால் ஜெயிலில் இருக்கிறேன், எனக்கு தேவையான சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி ஒருத்தட்ட உதவி கேட்குறார். he was in prison waiting for execution. அதாவது இது 2வது அவருடைய சிறை அனுபவம். 2வது முறை அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. இன்னும் சில நாட்களில் அவர் சாக போகிறார். அதாவது நீரோ மன்னனுக்கு கீழே இவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். கொஞ்ச காலத்திலே அவர் தலை துண்டிக்கப்பட்டு அவர் சாகடிக்கப்பட்டார். இப்போ அவர் எழுதும்போது எந்த நிலைமையில் இருக்காருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் சாக போகிறாரு, சிறைச்சாலையில் இருக்கார். அது மட்டுமல்ல, அதான் வசனம் 6 சொல்கிறது போல், நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதே 6, ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்து விட்டது. அதாவது அவர் சாக போகிறாரு, ஜெயிலில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, மனுஷங்களால் மறக்கப்பட்ட நிலைமை. அதே 16வது வசனம், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட நிற்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அப்போ ஜெயிலில் இருக்கிறாரு, சாக போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு, கூட ஒருத்தர் இல்லை, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த நிலைமையில தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த நிலைமையிலையும் அவர் சொல்கிறாரு பாருங்க, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். 18வது வசனம், கர்த்தர் என்னை எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கே சதா காலம் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி முடிக்கிறார். ஸோ காட்ஸ், இதெல்லாம் யாரால் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? மனுஷ பலத்தினாலையா? நோ, கண்டிப்பாக கிடையாது. நான் சொல்கிறேன், 1000 நெருக்கடி இருக்குது. இப்போல்லாம் நம்மளாம் பரலோகத்துக்கு போவோமா பிரதர் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பிரதர் பரலோகத்துக்கு போயிடுவோமா? இவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை கர்த்தர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ த கிரேஸ், காட்ஸ் கிரேஸ் கிவ் த கான்ஃபிடென்ட் அண்ட் எட்டர்னல் ஹோப். தேவனுடைய கிருபையின்படி வாழ்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம் என்கிற நம்பிக்கையோடு வாழுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் நிறைய இந்த மாதிரி எண்ணத்தோட நம்மலாம் எங்கே பரலோகத்துக்கு போக போகிறோம்?
நம்ம அதுக்கும் அப்படிப்பட்டதுக்கும் நீங்கள் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நான் என்னை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை கொடுப்பார் த்ரூ கிரேஸ். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உயர்வுகளை கொடுப்பார் த்ரூ கிரேஸ். உங்கள் பலத்துக்கு மிஞ்சின போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார் த்ரூ கிரேஸ். ஃபைனலுக்கு வந்துடும், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நாள் சுதந்திரிப்போம், கர்த்தருடைய மகிமையில் நாம் நிற்போம் என்கிற அந்த எட்டர்னல் ஹோப்பை ஆண்டவர் கொடுப்பார். செயல்கள் நாம் செஞ்சு நம்முடைய செயல்களின் அடிப்படையில் நம்மளால் போயிட முடியுமா? கிடையாது. கர்த்தருடைய கிருபையின் அடிப்படையில், கர்த்தருடைய தயவு. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வரலன்னா பரலோக ராஜ்யம் நம்மளாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. நாம் நினைக்கிறோம் நாம் நல்லா வாழ்ந்தோம், நாம் அதை பண்ணோம் இதை பண்ணோம். கிடையாது. 100% கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் உயிரை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினால் தான் நாமெல்லாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் உள்ளே நுழைகிறோம். நமக்கான அந்த சாவியே என்ன அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தம் தான். பரலோகத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா அவர் தான். நீங்கள் பரலோகத்துக்குள்ள நுழையணும்னா கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் அவரை விசுவாசிச்சிருக்கேன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவரால் எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, நான் இயேசுவை சொந்த ரட்சகராக கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி, அவருக்காக இன்னை வரைக்கும் அவருடைய கிருபையின்படி வாழ்ந்து முடித்தேன் நீங்கள் சொன்னால் அவருடைய ராஜ்யத்துக்குள் நம்மால் நுழைய முடியும். அல்லேலூயா. அதான் இந்த வசனம். அவர் இல்லாமல் நம்மளால் நுழைய முடியாது. நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக வேணா இருக்கலாம். நான் சொல்கிறேன், நல்லவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையின்படி நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும். இந்த வார்த்தை சொல்கிறது, நான் அப்படி வாழ்ந்துட்டேங்க. அவர் யாருன்னா உங்களுக்கே தெரியும், கொலைக்கு காரணமாக இருந்தது. அவர் பரலோகத்துக்கு போகும்போது கூட நீ யோசிச்சு பாருங்கள், பரலோகத்துக்குள் பவுல் நுழையும் போது ஸ்தேவான் எழும்பி கை தட்டுவார். ஆனால் அவர் சாவுக்கு யார் காரணம்? அப்போஸ்தலனாகிய பவுல். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய கிருபையினால் நடக்கும், அவருடைய சுவிசேஷத்தினால், த்ரூ கிரேஸ், த்ரூ காஸ்பல். ஸோ காட்ஸ் கிரேஸ் கிவ்ஸ் அ கான்ஃபிடன்ட் அண்ட் எட்டர்னல் ஹோப். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லை, அதே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7 முதல் 8, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைத்துக் கொண்டேன். கிரேஸ் அஷ்யூர்ட் ஹிம் ஆஃப் அ ரிவார்ட். எனக்காக ஒரு ரிவார்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, கிரேஸ் கிவ்ஸ் ஹிம் த பீஸ் அபவுட் டிபார்ச்சர். நான் சாக போகிறேன் அப்படிங்கிறத கூட சந்தோஷமாக சொல்லி முடிக்கிறேன். எனவே நான் இதோடு நிறைவு செய்கிறேன், இன்னும் காலம் ஆயிடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நம் வாழ்க்கை ஒரு சிறப்புள்ளதாக மாறும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் முயற்சி பண்ணி தோற்று போயிருந்தா, அது மாறல பிரதர், இது மாறல பிரதர், மாறாது. ஏன்னா நம்மளால் அவ்வளோதான் முடியும், அவ்வளோதான். நம்மளாம் மனுஷங்க தானே, நம்மளால் அவ்வளோதான் செய்ய முடியும். இனிமேல் சொல்லுங்கள், இயேசுவே என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன், கர்த்தருடைய கிருபை இனி என்னை நடத்தட்டும். என் பிள்ளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அறிவுரை சொல்லிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், என்னென்னமோ செஞ்சிட்டேன், இன்னமும் செய்கிறேன். ஆனால் அவனை என்னால் மாற்ற முடியாது. கர்த்தருடைய கிருபை தான் பெரிய. என்னுடைய எதிர்காலம், நான் இப்போ இருக்கிற நிலைமை உலகம்லாம் பார்க்கும்போது தகுதியின் அடிப்படை நான் சின்னதாக இருக்கிறேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என் தகுதிக்கு மீறி என்னை உயர்த்தும். என்னுடைய எல்லா போராட்டங்களில் இருந்தும் அவருடைய கிருபையினால் நான் கடந்து செல்வேன். அவர் என்னை கொண்டு போய் கரை சேர்ப்பார். அது மட்டுமல்ல, நான் கடைசி சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் விட அடிப்படை, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் வெற்றிகரமாக நான் போய் சேர்வேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் வெற்றிகரமாக நான் உள் நுழைவேன். இதுவும் எதனால்? இந்த நம்பிக்கையெல்லாம் எதனால்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் எனக்கு உண்டாகும். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், இதுதான் ஒரு அடிப்படையான வசனம். இதை வாசித்து நிறைவு செய்வோம். எபேசியன் சாப்டர் 2 verse 8. யாராவது ஒரு வாசிப்பீங்களா? எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. திரும்ப வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நான் சொல்கிறேன், உலகத்திலே பெரிய பிரச்சனை எதுனா நம்மளாம் நரகத்துக்கு போகிறதா. ஆண்டவர் சொல்கிறாரு, அதையே அவருடைய கிருபையினால் மாற்றிட்டார். என்னுடைய கிருபையினால் உன்னை ரட்சித்துட்டேன், நீங்களும் நானும் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோன்னா கிருபையினால் தான் வாழணும். கர்த்தருடைய கிருபையினால் நாம் வாழ்ந்து முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. உங்களால் இயன்றதை செய்யுங்க, நல்லா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிப்போம். உங்களுடைய அடுத்த சந்ததிக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ எடுங்க. முடிச்சுட்டு சொல்லுங்கள், இயேசுவே என்னால் முடிஞ்சதை செஞ்சிட்டேன், இனி தேவனுடைய கிருபை தான் எல்லாவற்றையும் செய்யணும். ஏன்னா என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான், என்னுடைய தகுதி இவ்வளோ தான், என்னுடைய அறிவு இவ்வளோ தான், இதை வச்சு என்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்டேன். இனி என் தகுதிக்கு அப்பாற்பட்ட விதத்தில், என் பலத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில், என்னுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படக்கூடிய தேவனுடைய கிருபையின் கரங்களுக்குள் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். நாம் எழும்பி நின்று ஒரு ஜெபம் பண்ணுவோம்.
கண்களை மூடி. பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல கண்களை மூடி ஆமென். ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி எங்களை வழி நடத்தும். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணோம். இதுவரை நீர் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், நிம்மதியாக வாழணும்னா எல்லாமே கிடைச்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன், அது கிடையாது. எதுவுமே இல்லாட்டி கூட, எதுவுமே இல்லாமலும் ஆண்டவர் நடத்துவார், அவருடைய கிருபை என்னை நடத்தும்னு சொல்லுவார். அதுதான் நிம்மதியான வாழ்க்கை. தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன், என்ன சொல்கிறது, நிறைவான வாழ்க்கைக்கு நிம்மதியான வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்கிறது. நாம் கேட்குறேன் எல்லாம் நிறைஞ்சிருந்தால் தான் நிம்மதி. அவர் சொல்லலை, எல்லாம் நிறையாட்டி என்னப்பா, உன்னை நிறைவே இல்லாட்டி நடத்தக்கூடிய தேவனுடைய கிருபை இருக்குது, அதுவே போதுமானது. வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி பரலோக தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக, இந்த அற்புதமான தருணத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம். நாங்களாம் நிறைய நேரம் நிம்மதி இழந்துறோம்ப்பா. நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா கர்த்தரை தேடுறோம், கொடுக்குறோம், உபவாசிக்கிறோம், ஆனாலும் பயம், ஐயோ அப்படி ஆயிருமோ, ஐயோ இது இப்படி முடிஞ்சிருமோ, பயம், விரக்தி, ஒரு விதமான குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறேன். இதெல்லாம் எதை காட்டுது? நான் மனுஷன்தான், என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் ஆண்டவரே, என்னுடைய திராணிக்கு நான் செஞ்சிட்டேன். இனி கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் செய்யட்டும், கர்த்தருடைய தயவை எல்லாவற்றையும் செய்யட்டும். சர்வ வல்லமையில் ஆண்டவரே, இந்த இடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய எல்லா இருளையும் உடைய கிருபை மாற்றட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த நிமிஷம் என்ன மாதிரியான மோசமான டார்க்னஸ் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் மாறுவதாக ஆண்டவரே. அது மட்டும் அல்ல, நாங்கள் எல்லாரும் எங்கள் தகுதிக்கு மீறி நாங்கள் உயர்த்தப்பட கர்த்தருடைய கிருபையின் கரங்களுக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி வருகிற எல்லா சவால்களையும் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையினால், தேவனுடைய கிருபையின் மீது வைக்கிற நம்பிக்கையை நாங்கள் ஜெயிப்போம் என்பதை விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஒரு நாள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கண்டடைவோம். அவருடைய கிருபையினால் இது நடக்கும் ஆண்டவர். எல்லா தடைகளையும் தாண்டி கொண்டு செல்வார். எல்லாவற்றையும் நீ மாற்றுவீராக. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவன் ஒரு நிமிடம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் ப்ரே ஃபார் யுவர் சைல்ட். நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா என்னால் முடிஞ்ச செஞ்சாச்சு, இனி உங்கள் கிருபை. உங்களுடைய பொருளாதாரத்துக்காக ஜெபம், இயேசுவை என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன், இனி உங்கள் கிருபை. உங்களுடைய எதை குறித்து நீங்கள் ரொம்ப மோசமான மனசில் இருக்கீங்களோ அதை சொல்லிடுங்க. ஆண்டவரே, ஒரு மனுஷனா என்னால் இவ்வளோதான் முடியும். ஐ எம் அ ஹியூமன், ஐ ஹேவ் லிமிட்டேஷன். எனக்கு இவ்வளோதான் ஆண்டவரே முடியும். ஆமென். இப்போ இருக்கிறது இவ்வளோதான், ஆனால் உங்கள் கிருபையினால் எல்லாவற்றையும் செய்யுங்க ஏசப்பா. பாவிகளில் பிரதான பாவியை உங்களுடைய கிருபையின் பெருக்கத்தினால் நீர் விடுதலையாக்க கூடுமானால் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கிருபையின் பெருக்கம் செய்யட்டும். நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவை என் தலைமுறையை தகுதிக்கு மீறி உயர்த்துங்க ஏசப்பா. நாங்கள் இன்னைக்கு இந்த உலகம் எங்கள் தகுதியை பார்த்து ஒதுக்குது, ஆனால் நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண, இயேசுவே எங்கள் தகுதிக்கு மீறி எங்களை உயர்த்துங்கப்பா ஆண்டவரே. நானும் என் பிள்ளைகளும் இன்னும் பல வருஷங்கள் கழித்து சொல்லணும், நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, எங்களுக்குள் இருக்கிற தேவ கிருபையே இப்படி செய்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்துவீராக ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே எங்கள் பலத்துக்கு மிஞ்சி போகிற பிரச்சனைகளையும் உம்முடைய கிருபையினால் மாற்றுவீராக. இன்னும் தப்புவிப்பீர், இனியும் தப்புவிப்பீர் என்பதை விசுவாசிக்கிறோம். தேவனுடைய கிருபையே எல்லாவற்றுக்கும் போதுமானது என்பதை நம்பி நிம்மதியோடு நாங்கள் வாழுகிறோம். கர்த்தருடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்படைக்கிறோம். தேவனுடைய அற்புதமான தயவுள்ள கரமைகளை நடத்துவதாக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்க மாற நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே நீர் வழி நடத்தும். உம்முடைய தயவுள்ள கரம் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. இவர்களுக்குள் இருக்கிற எல்லா விரக்திகள், வலிகள், வேதனைகள், நிம்மதியற்ற நிலைமைகள் இதெல்லாம் மாறி போகட்டும். கர்த்தருடைய கிருபையை சார்ந்த நிம்மதியோடு வாழ உதவி செய்யும். உம்முடைய தயவுள்ள கரம் கூட இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.